தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் 100 நாட்கள் நடைபயணத்தை தொடங்கிய பாமக தலைவர் அன்புமணி இன்றுடன் 100 நாட்களை நிறைவு செய்துள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 100 நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டார். இன்று 100வது நாள் நடைபயணம். அது தர்மபுரியிலே நிறைவு செய்கின்றார். கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம், தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசியமான 10 உரிமைகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, எனவே பொதுமக்களை திரட்டி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களின் அடிப்படை உரிமைகளை கிடைப்பதற்கான முயற்சியிலே நான் ஈடுபட போகிறேன். இது தேர்தலுக்கான பிரச்சாரம் அல்ல, இது தமிழக மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் என்று சொல்லி அன்புமணி இந்த நடைபயணத்தை தொடங்கினார். ஜூலை 25ஆம் தேதி டாக்டர் ராமதாஸ் பிறந்தநாள் அன்று தொடங்கப்பட்ட இந்த பிரச்சாரத்தில அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகள் குறித்து எடுத்து பேசினார். குறிப்பாக காஞ்சிபுரம் சென்ற போது அங்கே தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனை என்ன என்பது குறித்து கேட்டறிந்தார். பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு சென்ற அவர் அங்கு நெல் கொள்முதல் நிலையங்களில் எவ்வாறு கொள்ளையடிக்கப்படுகின்றது, விவசாயிகளிடம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றது, குறிப்பாக அந்த கொள்முதல் நிலையங்களில் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 275 ரூபாய் விவசாயிகளிடமிருந்து லஞ்சமாக பெறப்படுகிறது என்பதை அவர் வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தார். தொடர்ந்து விவசாயிகளிடம் கேட்டறிந்து அதனை பேட்டிகள் வாயிலாகவும் தெரிவித்திருந்தார். அதே போல ஆற்று மணல் கொள்ளை சம்பந்தமாகவும் பேசியிருந்தார். தொடர்ந்து தடுப்பணைகள் கட்ட வேண்டியதன் அவசியம் குறித்தும், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 63% மக்கள் விவசாயத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்பி இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய துறைக்கு இன்னும் ஒதுக்க வேண்டிய நிதி ஏராளமாக இருக்கிறது. விவசாயத்திற்கு துணையாக ஆறுகளையும் நதிகளையும் நீர்நிலைகளையும் மீட்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று டெல்டா மாவட்டங்களிலே அவர் பேசி வந்தார். அதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு சென்ற போது தென் மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு இன்னும் வளர்ச்சி கிடைக்கவில்லை. குறிப்பாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலே பெரிய நிறுவனங்கள் எதுவும் இல்லாத காரணத்தால் அந்த மாவட்டங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றன. எனவே படித்த இளைஞர்கள் ஒன்று அண்டை மாநிலங்களுக்கு சென்று விடுகிறார்கள், அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவர்கள் சாதிய பிரச்சனைகளிலே நிற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே வேலை வாய்ப்பு பிரச்சனை என்பது தமிழகம் முழுவதும் இருக்கிறது. 1,30,00,000 இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று பேசியிருந்தார். இது தவிர தமிழக அரசினுடைய அந்த வாக்குறுதி, திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகளிலே 13% வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். பிறகு ஈரோடு மாவட்டத்துக்கு சென்ற அவர் எப்படி நெல்லுக்கு தனியாக வாரியம் இருக்கின்றதோ, நெல்லுக்கு எப்படி குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படுகிறதோ, அதே போல மஞ்சளுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இப்படி தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்ட அவர் இன்று தர்மபுரியில் தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.